ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்க கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் நிற்கிறோம். சுசாந்த், நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்? நாங்கள் இன்றைக்கு தாமரை தோட்டம் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஸ்ரீலங்கா இந்தியாவில் தாமரை குளம்பலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் இன்றைய மரம் இப்படி நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கான்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஜோர்ஜியா வந்தீங்கன்னா பெரிய ஒரு தாமரை தோட்டத்தையே நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் வரும்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டப்புறேன். அதோட அங்கால தோட்டமும் செய்திருக்கணும். மணிவாழை, சிவப்பு, பச்சை நிற்கி. அதோட இங்கே பாருங்க பிஎஸ் மரத்துக்கு கீழே நிற்கிறோம். பாருங்க ஒரு காயின் அளவு எந்த அளவு இருக்குன்ட்டு அப்படி நிறைய விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அமர்த்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க தோட்டத்துக்குள்ள போகலாம். இப்ப நாங்க பாருங்க எந்த பெரிய பியாசன்னு சொல்லி பாருங்க. பார்க்கவே அழகா இருக்குது. இங்க என்னன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு காணி. அதுல இங்க அவங்க பண்ண செய்கிறாங்க. அப்ப நான் இந்த வீதியால வந்த இடத்துல பார்த்தேன் இப்படி இருந்தேன். அப்ப அதைத்தான் நான் உங்களுடைய முறுக்க பகிர்ந்து கொள்வோம் எடுத்த இந்த வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்க எந்த அளவு பெரிய காயன்னு சொல்லி. இது பிஎஸ் தான். பாருங்க இங்க நாங்களும் எங்களோட வீட்டை நான் உங்களை காட்டுனா ஆனால் சொல்லி இங்கே பாருங்க இப்படி குணட்டியாக காய்ச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே நான் உங்களுக்கு அங்கால தோட்டமும் செய்திருக்கணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்ரீலங்காவில் நான் தாமரை குளம்பலியெல்லாம் போய் தாமரைக்காயெல்லாம் பிடுங்கினா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அமெரிக்காவில் நான் தாமரத்தை தோட்டத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுடைய முறுக்கா பகிர்ந்து கொள்வோம்னு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதில் பாருங்க பச்சை மணிவாழை, சிவப்பும் நிற்குது. அதை நீங்கள் பாருங்க. இந்தியாவில் பாருங்க துசாந்தாக்கள் தாமரை தோட்டம் அவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம் தானே. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தோடையா அவங்களுக்கு தாமரை தோட்டம் தெரியாது. அப்போ அவங்களுக்காண்டி தான் இங்கே நாங்கள் அவங்களுக்கும் இதே இருக்கா நாங்கள் பயந்து கொள்ளுவோம்ண்டு. உங்கள்ட அமெரிக்காவில் வேறு மாநிலத்தில் இருக்குதோ தெரியாது. உங்கள் மாநிலத்தில் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்தியாவில் பாருங்க துசாந்தாக்கள் எல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி. அவங்கள்ட்டையே நாங்கள் போய் நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். பாருங்க எனக்கே பெரிய ஒரு நல்லா இருக்குது, நல்லா பச்சையா இருக்குது. ஆனா நீங்க ஸ்ரீலங்கால போனா இதை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த அமெரிக்காவில் இப்படி ஒரு தோட்டத்தை நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். யாராவது நீங்கள் ஜோர்ஜியாவில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்றா உங்களுக்கும் தாமரை தோட்டத்தை போய் பார்க்க விருப்பம் என்று சொன்னீங்க என்று சொன்னால் தேவை என்று சொன்னால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நான் இந்த தாமரை தோட்டத்தின் டீட்டெயில்ஸ் தாரேன். உங்களுக்கு ஆசையா இருக்குதா இந்த தோட்டத்தை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாருங்க சொல்லி எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி. எனக்கு இன்றைக்கு செம ஹாப்பியா இருக்கு. ஏன்னு சொன்னா நான் ஸ்ரீலங்காவில் தாமரை குளம்பலிய போய் தாமரை தோட்டத்துக்கு தாமரை காய், தாமரை பூ, தாமரையில எல்லாம் பிடுங்க போறான். ஆனா அமெரிக்கால இப்படி இருக்குதா என்று சொன்னா ஆச்சரியமா தான் இருக்குது. ஆச்சரியம் என்ன உண்மையும் அதான். பாருங்க
தாமரைக்காய், தாமரை கொட்டை. இதுக்கு வந்து தாமரை கொட்டை இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் காணி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக தாமரை தான் போட்டிருக்குறாங்க. அங்கால வந்து தோட்டமும் செய்திருக்கிறாங்க. அங்கே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பிஎஸ் காயெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. பாருங்க எந்தளவு பெரிய ஒரு தோட்டம்னு சொல்லி பெரிய அளவிலான்னு செய்கிறாங்க. வந்து இது வந்து அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் அட்லாண்டாலாம் இருக்குது. நீங்களும் வந்து இந்த தோட்டத்துக்கு விசிட் பண்ண போகிறீங்கண்டா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பூ வந்து நிறைய இருக்குது. இது வந்து இவங்க வந்து இலே வந்து நீங்கள் கேட்டால் தருவாங்க. உங்களுக்கு எதுவும் இலையில் நீங்கள் ஃபங்க்ஷன் எதுவும் செய்கிறீங்கண்டா தாமரை இலையில தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தாமரை இலையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க, எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அழகா வந்து நீங்கள் ரசிக்கணுமெண்டா இங்கே வாங்க. தாமரை தோட்டத்தையே நீங்கள் ரசிச்சுட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி, எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல தோட்டம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு காணியில் தான் இது செய்கிறாங்க. நாம் வந்து இப்போ வந்து விண்டருக்கு வந்து இது இல்லாமல் போயிடும். பிறகு வந்து சம்மருக்குத்தான் இது வந்து திருப்பி வரும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்தியாவில் பாருங்க மணி வாழை வந்து எப்படி நட்டுக்கிறாங்கன்னு பாருங்க. பிட்டுஸாக இருக்கு மணி வாழை. இதில் பாருங்க ஒரு பந்தல் போட்டு இதுதான் நட்டுருக்குறாங்க பிசுக்கு. பாருங்க எப்படி கொடி வந்து நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லி. அதில் வந்து இருக்கிறது ஆப்பிள் மரம் தான். இதில் பாருங்க பூ மரம்னு நிற்க. அங்கால வந்து அதில் வந்து ஒரு பெரிய மரத்தில் நிறைய காய் காய்ச்சிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க பிஎஸ் வந்து எப்படி காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. காய் என்றாலும் காய் தான், சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து இவைகள்கிட்ட வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து பே பண்ணிட்டு பிடுங்கிட்டு கொண்டு போகலாம். பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. பார்க்கவே எனக்கு கண்ட ஆசையாக தருங்க. காயை பாருங்க இந்தளவு பெரிய காயன்னு சொல்லி. பெரிய மரம் தான் பாருங்க, நல்ல காய் ஆச்சிருக்குது பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க இந்த மரத்துலேயும் வந்து நல்ல காய் ஆச்சிருக்குது. காயண்டாலும் காய் தான். உங்கள் இது அமெரிக்காவில் வந்து வேறு இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் இடத்துலையும் வந்து இப்படி இருக்குதா மரங்கள் காய்ச்சிருக்குதான்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்து பாருங்க ஆப்பிள் வந்து தோட்டம் இருக்குது. ஆனால் பிஎஸ் அதுகள் வந்து நான் வந்து இப்படி அளவுகள் வீடுகளில் தான் கூடுதலாக நட்டுருக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். பிஎஸ் தோட்டத்துக்கு போகலை. ஆனால் ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்து நான் போயிருக்கிறேன் நிறைய தடவை. பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்க சூப்பராக தான் இருக்குது பாருங்க. எந்தளவு பெரிய காயன்னு சொல்லி பாருங்க. வடிவாயம் இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடுங்கி சாப்பிட்டு இதில் வந்து பே பண்ணிட்டு போகலாம். இதில் பாருங்க ஆறு மாதிரி பாயுது பாருங்க. என்னன்னு சொன்னால் அந்த தாமரை தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாயுது. இதில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் தான் வந்து வாராக்கள் வந்து இதில் இருந்துட்டு இதில் வந்து சாப்பிட்டுட்டு பே பண்ணிட்டு போகலாம்.
பாருங்க இந்தியால வந்து மணிவாழை 6 வந்து பாயுது பாருங்க. இது வந்து அந்த தாமரை தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாயுது. பாருங்க எந்த அளவு பெரிய தோட்டம் உண்டு. கிட்டத்தட்ட 2-3 ஏக்கர் காணி வரும். மற்றது வந்து இங்க புட்டிஸ் ஆக்களுக்கு வந்து தாமரையில தாமரை புத்தேவை தானே. அப்ப அதுக்காண்டித்தான் இது செய்ய பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்க இப்ப வந்து தாமரை தோட்டம் பார்த்துருக்குறீங்க. இப்ப அனுபவத்தை ஷேர் பண்ண போறாங்க துக்கா. என்னன்னு சொன்னா அவியல் வந்து பிறந்ததே அமெரிக்கால தான். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்களோட வியூவர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா பச்சையா இருக்குது, நல்ல வடிவா இருக்குது. தாமரை பூ நல்லா பிங்க் கலர்ல இருக்குது, சிலது ஒரு கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருக்குது. நல்ல பெருசு காணியாவும் இருக்குது. பியாஸ் எல்லாம் பார்த்தீங்க, பியாஸ் இருந்தா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பியாஸ். நல்ல பெருசாவும் இருக்குது. ஓகே, மற்றாக்கள் சொல்லுங்க உங்களோட கருத்துக்கு. நான் அமெரிக்காவுக்கு வந்து இப்போ 13 வருஷமா ஆகுது. இன்றைக்கு தான் நான் இந்த பெரிய ஒரு தாமரை தோட்டத்தை நான் பார்த்துருக்குறேன். இங்கே இருக்க ஸ்ரீலங்காக்களுக்கு தெரியுமோ தெரியல. இன்றைக்கு 2 பிள்ளைகள் பிறந்து இன்றைக்கு தான் நான் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் வந்து இந்த தாமரை தோட்டத்தை வந்திருக்கிறேன் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு. அப்படி இருக்குது தோட்டத்தை பார்த்தா. அப்படி ஸ்ரீலங்கால தாமரை குளத்துக்குள்ளதான் எந்த நேரம் இருப்போம். ஏண்டா குளத்தை குளிக்க போயிட்டு தாமரை காப்பிடுங்கிறாக்கு தாமரை இல்லை பிடுங்க, தாமரை பூ பிடுங்க. ஆனா வந்து இப்ப நீண்ட நாளை பிறகு தாமரை இதை பார்த்து முடியவே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நிறைய நாளை பிறகு பார்த்தது. ஏன்னா நாங்க அதுக்கே வாழ்ந்த நாங்க பிறந்ததுல இருந்தே குளத்துல குளிச்சு கோயிலுக்கு போறேன்டா தாமரை இல்லை பிடுங்குற பூ பிடுங்குறக்கெல்லாம் போறோம். ஆனா நிறைய நாளை இப்படி பார்த்த உடனே நல்ல சந்தோஷமா இருக்கு. அப்படித்தான் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். தம்பி என்ன சொல்றீங்க? கேட்டு பாப்போம். துஷாந்த் எப்படி இருக்கு? பச்சையா இருக்குது. தம்பியும் அதே மாதிரி பச்சை உடுப்பு போட்டிருக்கிறான். இன்றைக்கு வந்து தாமரை தோட்டத்துக்கு பாருண்டபடியா தாமரை இலேண்ட கலர்லயே தம்பியும் அம்மாவும் போட்டு இருக்கிறோம். என்ன தம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓகே, ஜோர்ஜியால யாராவது நீங்க வந்து இந்த தாமரை தோட்டத்தை பார்க்கணுமான்னு சொன்னா கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் வாங்க, உங்களோட கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? என்ன சொல்லுங்க தம்பி. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, துஷாந்த் சொல்றேன்டா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் வந்து நாங்க போற வீடியோல உடனே வரும். நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் தொடர்ந்து வந்து நாங்க ஜோர்ஜியால வந்து ஃபுல்லா எல்லா இடம் விசிட் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களை வந்து நான் உங்களுக்கு வீடியோல காட்டுவேன். ஓகே, இதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். பாய். இந்த வீட்டுக்கு